காலை கதிரவனின் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும் என் இனிய உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அதாவது இன்று ஒரு குறள், அதிகாரம் 116, பிரிவு ஆற்றாமை, குறள் எண் 1152. தலைவன் தலைவியை பிரிந்து வாடும் பாடல்களும் கண்ணதாசன் பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. அந்த பாடலுக்கு இதுவும் அந்த குறளுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது திருக்குறள் காமத்துப்பாடில் இல்லை இன்பத்துப்பாடில் கூறப்பெற்றுள்ள காதல் உணர்வுகளையும் கருத்துக்களையும் கற்றவர்கள் மட்டுமே அறிந்த நிலைமையை மாற்றி அவற்றை தம் திரைப்படங்கள் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் பரவச் செய்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன் என்பது நன்கு வெளிப்படுகின்றது என்கிறார் தேமுஸ் மீனாட்சுந்தரம் அறிஞர் அவர்கள். உண்மையாகவே நாம் கண்ணதாசனுடைய திரைப்படத்தை கேட்டால், அதாவது குறுந்தொகையிலேயே வரக்கூடிய பிரிவாற்றாமை, ஒரு தலைவன் தலைவியுடன் இணைந்து விட்டு பிரிந்து செல்கிறான், வெளிநாடு பிரிந்து தன்னுடைய பணம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளிநாடு செல்கிறான். அந்த ஏக்கத்தை தன்னுடைய தோழியிடம் சொல்லுகிறாள் அந்த தலைவி. அதுதான் இந்த பாடல். இன்கண் உடைத்தவர் பார்வள் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தார் புணர்வு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தழையும் கண்ணையும் கொண்டு பின்னுகின்ற ஞான்று அவர் நோக்கு மாத்திரமும் புணர்ச்சி குறித்தமையான் நமக்கு இன்பமுடையதாயிருக்கும். இன்று அப்புணர்ச்சிதான் நிகழா நிற்கவும் அது பிரிவர் என்று அஞ்சும் அச்சத்தினை உடையதாயிற்று. அவரன் பின் இளமைதான் இது. முதலில் சொல்வது பிரிது கடிதின் வருவல் என்ற தலைமகருக்கு தோழி சொல்லியது. இது தோழிக்கு தன்னுடைய பிரிவு ஆற்றாமை தலைவி சொல்கிறார். வெளியே எங்கும் போக முடியாதுல்ல, தோழிகள் தானே பழக்கமாக இருக்க முடியும். அப்போ தோழிகள்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த காலம் அப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் அதாவது அன்று மிகவும் தெளிவாகவும் சொல்கிறேன், அன்று அவருடைய பார்வை எனக்கு இன்பமாக இருந்தது. தோழி சொல்கிறார், அன்று அவருடைய பார்வை எனக்கு இன்பமாக இருந்தது. இன்று அவருடன் கூடியிருப்பது கூட அவர் பிரிவார் என எண்ணி அஞ்சும் துன்பம் தருகிறது. அவங்க ரெண்டு பேரும் பிரியலைங்க, பட்டு பிரிஞ்சிருக்கிறது மாதிரி அவன் வெளியில் போயிட்டு நான் வந்துடுறேன், அதாவது நான் சம்பாதித்துட்டு வந்து விடுகிறேன் என்று தான் சொல்லிவிட்டு போகிறான். அதனே அந்த கடல் கடந்து பிரிந்து இருக்கிறார்கள்ல, அந்த பிரிவு துயரம்தான். அதை தோழியிடம் சொல்லி தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாள் அந்த தலைவி. அதுதான் இக்குறள். கண்ணதாசன் இது நிறையா பாடல்கள் திரைப்படத்தில் இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இல்லைன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதனால தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் இரவு கேட்காமல் ஒரு அரை மணி நேரமாவது கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களை கேட்காமல் தூக்கம் வராது. அந்த மாதிரி நான் இருக்கக்கூடியவன். எதிரையுமே நான் காலையில் திருக்குறளை சொல்கிறேன். அதற்கப்புறம் என்ன செய்வேன்னா, நாளிதழ், இந்து தமிழ் திசை நாளிதழ் படிப்பேன். அதுக்கடுத்து என்ன செய்வேன்னா, தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள், நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை கொஞ்சம் படிப்பேன். அதை படித்ததுக்கு பின்னாடி தான் நான் என்ன செய்வேன்னா, இந்த சும்மா ஒரு அரை
அரை மணி நேரம்தான் இவருடைய நம்மளது பட்டிமன்ற நடுவர், திரைப்பட நடிகர், தமிழ் பேராசிரியர், சின்னத்திரை நடிகர், இது முனைவர் கலைமாமணி ஞானசம்பந்தன் அவர்களினுடைய பேச்சுக்களை கேட்பது வழக்கம். பட்டிமன்ற பேச்சானாலும் சரி, அல்லது அவர் தனியாக பேசியிருந்தாலும் சரி, அவங்களே கொஞ்சம் நேரம் கேட்பேன். அதையெல்லாம் அது கூட சில இது நான் அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி கூட சிலருக்கு அனுப்பியிருப்பேன். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு பட்டிமன்றம் பாருங்கள், டாக்டரை வச்சே பட்டிமன்றம், அதாவது தூத்துக்குடியில் நடந்திருக்கு. என்ன அதாவது இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகள் நம் நாட்டில் தான் அதிகம். அதற்கு என்ன காரணம்? அதற்கு அதை அதிலிருந்து விடிவு பெற, அந்த சர்க்கரை நோயிலிருந்து விடிவு பெற மருந்தா என்று ஒரு அணியிலே பேசுகிறார்கள், அல்லது உணவு கட்டுப்பாடா என்று இன்னொரு அணியிலே பேசுகிறார்கள். 2 அணியிலையுமே மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அந்த மருத்துவர்களுடைய இதெல்லாம் முக்கியமானது. கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா இருக்கார், அவர் எல்லாத்துலேயுமே தன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறார். மக்கள் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறார். அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா, பெரும்பாலும் அது 2யுமே நான் கேட்டேன். அதுக்கு 2 விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுத்துட்டு இவர் தீர்ப்பு என்ன சொல்கிறாருன்னா, மருந்தே உணவுன்னு சொல்கிறார். அதாவது அதுக்காக நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே இருக்க வேணாம். இதை இது மருந்து இல்லை, அதாவது இதுதான் மருந்தே உணவுன்னு சொல்லலை அவர். மருந்து சாப்பிட வேண்டியதில்லை, மருந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த உணவு கட்டுப்பாடு அவசியம். அதைத்தான் சொல்கிறார் தீர்ப்பு. அப்படி தான் சொல்கிறார், உணவு கட்டுப்பாடு தான் அவசியம், மருந்தே உணவு இல்லை, உணவே மருந்து, உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்கிறார். அது மருந்தும் இருக்கணும், அதை விட்டுவிட்டு இம்மீடியட்டாக அதையும் செஞ்சிடக்கூடாது, அது சொல்லி தெளிவுபடுத்துகிறார். அதனால் இதெல்லாம் அவரெல்லாம் நல்லது செய்யணும் மக்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த விழிப்புணர்வு பதிவை நான் உடனே இம்மீடியட்டாக இரவோடு இரவாக அனுப்பியிருந்தேன். எல்லாத்துக்கும் பெரும்பாலானவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். சிலருக்கு அனுப்பணும்னா அனுப்பல, எனக்கு தெரியல. பெரும்பாலானவர்களுக்கு அனுப்பிவிட்டேன் அந்த அவருடைய விழிப்புணர்வு கருத்தை, பட்டிமன்றத்தினுடைய கருத்தை. அதில் ஒன்றே நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நோயினா என்ன, பிணியினா என்ன? நோயினா காய்ச்சல் வருதில்ல, அதுதான் நோய். பிணி என்பது சர்க்கரை வியாதி, ஆஸ்மா, இப்படி பல வியாதிகள் போகக்கூடிய வியாதிகள் இருக்குல்ல, அதுகள்லாம் என்னென்னா பிணின்னு சொல்கிறார். பாருங்கள், பிணிக்கும் நோய்க்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதை நான் அன்றைக்கி அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நடுவர் கலைமாமணி ஞானசம்பந்தன் அவர்கள் ஐயா அவர்கள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நிறையா தெரிஞ்சுக்கிற வேண்டியது நிறையா இருக்குது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்கிறார்கள். நம்ம கற்றது கைமண்ணளவு தான். அது நான் படித்தது பொருளாதாரம், ஆங்கில மீடியத்தில் பொருளாதாரம். நிறையா பொருளாதாரம்னா ஐயோ அப்பாடி, என்னுடைய பேராசிரியர்கள் எல்லாமே புகழ வேண்டியவர்கள். என்னுடைய பேராசிரியர்களை மதிக்கக்கூடியவன். நான் சேலத்தில் வேலை பார்க்கையிலேயே என்னுடைய பேராசிரியர் தலைவர் இருக்காங்கல்ல, பொருளாதாரத்துறை தலைவர் ராஜுன்னு பேர். அவரை என்னுடைய கல்லூரிக்கு, அவருடைய கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் தள்ளி தான் என்னுடைய ஆஃபீஸு. நான் போயிட்டுருக்கேன், ஒரு தடவை பார்த்துட்டேன். அப்போ வாங்க சாப்பிட போகணுன்ற கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டார். இப்போ நீங்கள் என்னுடைய மாணவர், நீங்கள் இப்படி இருக்கையில் ஒரு பதவி, என்னமோ நான் ஒரு அசிஸ்டண்ட்டு தான் அப்போ, அதாவது கிளார்க்குன்னு முதல்ல சொல்லுவாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட், அதுக்கடுத்து அசிஸ்டண்ட்டு. சேலம் ஸ்டீல் பிளான்ட் டிவிஷன், சேலம் உருக்காலை கோட்டம், அதுக்கு தண்ணி நாங்கள் தான் டெபாசிட் ஸ்கீமில் கொடுக்குறோம். அந்த இதில் நான் வேலை பார்த்தேன். அப்போ அதனால் அவர் என்ன செஞ்சார், பெருமைப்படுகிறார். பூராம்பட்டி
அதாவது மேட்டூருக்கு அருகிலே பூலாம்பட்டி தான் எங்களுடைய ஹெட் ஒர்க்ஸு. அங்கேருந்து தண்ணி கொடுக்குறோம். அங்கே சேலம் உருக்காலை கோட்டத்துக்கு. சேலம் உருக்காலை கோட்டம் இன்றைக்கி தண்ணி குடிச்சிட்ருக்காங்கன்னா அது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய சிறப்பு. அதில் மறக்க முடியாத ஒன்று. அதனால் அது 6 வருஷம் அங்கே விட பார்த்தேன். அதில் விட எனக்கு பிடித்த ஒருத்தரை சொல்லிடுறேன். ஏன்னா அதில் அகமது அலி என்பவர் மேற்பார்வை பொறியாளராக பதவி உயர்வு பெற்று அங்கே உலக வங்கி திட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கு அகமது அலி என்பவர் மேற்பார்வை பொறியாளராக இருந்தார். ஒரு 6 மாதம் இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பதவி உயர்வு பெற்று தலைமை பொறியாளராக போய்விட்டார். ஆனால் மனிதர் வழியிலே மாணிக்கம் சொல்லுவாங்கள்ல, அவர் ஒரு எடுத்துக்காட்டுங்க. எனக்கு என்ன மற்றவர்கள் குறைத்து கொள்வார்கள் நான் நினைக்கல. எனக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் பொறியாளர்களிலே மிக மிக பிடித்த பொறியாளர் ஒருவர் யாருன்னா அகமது அலி அவர்கள். அவருடைய சொந்த ஊர் வத்தலக்குண்டு. ஆனால் அவர் அங்கேயே வீடு கட்டி அந்த இது காலேஜுக்கு ஏற்றாப்புல சாரதா கல்லூரின்னு இருக்குது, சாரதா மகளிர் கலைக்கல்லூரி. அதுக்கு ஏற்றாப்புல தள்ளி அஸ்தம்பட்டியிலேயே வீடு கட்டி எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு குடிநீருடைய வாரிய முக்கிய தலைவர்கள் அங்கு அங்கு வீடு கட்டி இருக்கிறார்கள். அவர் ரொம்ப ஞாபக சக்தி உள்ளவருங்க, ரொம்ப ஆங்கில புலமை பெற்றவருங்க. அந்த காலத்தில் பிஇ ஹானஸாக என்ன படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்ந்து வருமா. அதனால் அவர் அவரை டிக்டேட் பண்ணார்னா அந்த அம்மா கமலம்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா ஸ்டெனோவாக இருந்துச்சு. அதனால் எழுத முடியலைங்க. அப்படியே ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி டிக்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாருன்னா அவங்க எழுதுவாங்களே, அது மாதிரி இவர் சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு திணறாங்க. அவர் ஸ்டெனோ அப்படின்னு திணறாங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக ஆங்கிலம் தெரிந்தவர். ஆங்கில புலமை மட்டும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சிங்குலரும் புளூரும் ஸ்டாஃபுக்கு ஒன்று தாங்க. சிங்குலரும் ஸ்டாஃப் தான், புளூராக இருந்தாலும் ஸ்டாஃப் தான், ஸ்டாஃப்ஸு கிடையாது. இன்றைக்கி ரொம்ப இந்த இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, அதில் பேசுகிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஆங்கில மொழியில் அந்நிய மொழியில் அவர் தரவு கண்டவர். அதாவது எப்படி ஒரு மாவட்ட ஆட்சியாளர்கள் சலசல மடமடவென்று ஆங்கிலத்தில் பேசுகிறார்களோ அது மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் முதலில் முதலில் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகையில் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலத்தில் பேசுகிறார். அத்தனை பேரும் இந்தியர்கள் அனைவருமே அசந்து விட்டனர். இப்படி ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக பேசுவார் ஆங்கிலம். அது மாதிரியே அதற்கு சரியான உதாரணம் எங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே அகமது அலி அவர்கள் தான். மாண்புமிகு என்னை பொறுத்தவரை மிகவும் மரியாதையைத்தான் ஸ்டாஃபை நடத்துவார். ஒரு ஆளை கூட வாடா போடாமல் பேசுனது கிடையாது. எல்லாத்தையுமே மரியாதைகளும் நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய மகளுடைய திருமணத்திற்கு நாங்கள்லாம் ஒரு பெரிய லாட்ஜியை போட்டு கொடுத்துருந்தார். அவருடைய செலவுலேயே அந்த இதில் தங்கியிருந்தோம். அது 5 ஸ்டார் கூட அப்போ நேஷனல் ஹோட்டல்னு சொல்லுவாங்க, அங்கே தங்கியிருந்தோம். அந்த அளவுக்கு நல்ல மனிதருங்க அவர். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் எங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்னென்ன செய்து கொண்டிருக்கு தெரிய வேண்டும் அல்லவா மக்களுக்கும். அதற்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.